ஹலோ வெல்கம் யூ ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டோட்டலி இது பிகினர் கோர்ஸாக தான் இருக்க போகுது. இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சில டூல்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ tradingview.comங்கிறது பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணுற சைட். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து டொமஸ்டிக்லேருந்து ரீட்லேருந்து எல்லாருக்குமே வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம். செகண்ட் ஒன் investing.comனு ஒன்று இருக்குது. ஐ எம் மோர் ஃபெமிலியர் வித் த ட்ரேடிங் வியூ. ஸோ தட்ஸ் வை இதை நான் இப்போ உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ட்ராயிங் பண்ணியிருக்கேன் Nifty 50ல். ஸோ நான் அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு டைப் பண்ணணும். ஸோ இதில் ஃபார் என் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸுக்கு ஷார்ட் ஃபார்ம் சிம்பிள் நமக்கு இன்ஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபின்னு இப்போ கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே ஜஸ்ட் லைக் சார்ட்டோட ப்ரைஸஸ் இதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இது டேவோட டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நாளில் நடக்கக்கூடிய ப்ரைஸ் மூவ்மெண்ட் தான் இந்த டேவோட டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே உள்ள அப் அண்ட் டவுன் 21 மார்ச் என்ன நடந்துச்சு, 20th மார்ச் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டே அண்டு டைம் ஃப்ரேம் சேஞ்சஸ் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். ஸோ இதில் வீக்லி இருக்கும், மந்த்லி இருக்கும் ஸ்டாண்டர்டாக. ஸோ மந்த்லியில் என்ன நடந்துச்சு, எவ்வளோ ஹை போணுச்சு, எவ்வளோ லோ போணுச்சு. ஸோ இங்கே நான் க்ரூசரை வைக்கும்போது உங்களுக்கு இங்கே கரெக்டாக அந்த ப்ரைஸஸ் உங்களுக்கு நல்லா ஷோ ஆஃப் ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பர்சன்டேஜ் மைனஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் ஆகிருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம 1 ஹவருக்கு வேணும் அப்படின்னா அதுவுமே இந்த சைடில் உள்ள பாரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷார்ட் டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 1 ஹவரில் என்னாச்சு, இதெல்லாம் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிற டைம் ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டை எங்கே சர்ச் பண்ணுமோ அங்கே ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஒன்று டைம் ஃப்ரேம் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ சார்ட் டைப் மெயின்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் தான், ஒன்லி சார்ட் கிடையாது. ஸோ இது ஹாலோ கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாலோ கேண்டில் ஜஸ்ட் லைக் கேண்டில்ஸ்டிக்ஸ் தான், பட் உள்ளே எம்டியாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயம் இதுக்கு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு வால்யூம் கேண்டில்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு லைன் சார்ட். பேசிக்காக ஃப்ரம் த 1907 அந்த ரேஞ்சிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது டிக்கு. இன்னொன்று அந்த லைன் சார்ட் தான் பேசிக்காக ட்ரா பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைன் சார்ட்டுமே இதில் சார்ட்டில் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பாயிண்ட் அண்ட் ஃபிகர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபிகனாசிங்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்டு மாறிடுச்சா இல்லையா, எப்படிப்பட்ட ட்ரெண்டை பேசிக்காக போயிட்டுருக்குங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஹிக்கனாஷி. ஸோ இந்த மாதிரி சார்ட் டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதை பார்த்துக்க முடியும். நம்ம டெப்த்தாக ஒரு சார்ட்டு என்னென்னு இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் கற்றுக்கலாம். ஸோ நான் ஸ்டாண்டர்டாக இங்கே கேண்டில்ஸ்டிக்ஸ்லேயே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மூவிங் ஆவரேஜ் போட்டுட்டேன். மூவிங் ஆவரேஜ் சிம்பிள். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு இங்கே இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிட்டு இங்கே அதோட செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். 10, 20, 100 எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ்ட் அந்த க்ளோஸ் எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே எல்லா இண்டிகேட்டருமே இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா இங்கே பீப்புள்ஸ் மேக் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே நிறைய இருக்கும். பட் பேசிக்காக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அதோட நேச்சர் என்னவோ அந்த நேச்சரை அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரை பற்றி ரிசர்ச் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் என்ன வேணுமோ அந்த விஷயத்தையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம சேவ் பண்ண அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும் இங்கே. இப்போ சப்போஸ் நீங்கள் இண்டிகேட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டரை அப்ளை பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ அந்த ஸ்கிரிப்டாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் என்ன சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அலர்ட். ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ப்ரைஸ் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் லைக் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நேமுமே வச்சுக்கலாம். எந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணும்போது இது எல்லாமே ப்ரீமியமில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் 1592 இருக்குது. இது 1638 போகும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லை அலர்ட் வச்சுக்கலாம். ஸோ இது ப்ரீமியமில் இருக்கனால நமக்கு அலர்ட் நம்மளால் இப்போ பெருசாக வைக்க முடியாது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரீப்ளேன்னு ஒரு விஷயம் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்.
ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ட்டில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கும். இண்டிகேட்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டர் வந்து மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி தருமா தராதான்னு நம்ம வந்து பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே டேயில் இருக்குது. நான் இங்கே சார்ட்டை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சார்ட் காட்டாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ப்ளே பட்டன் இருக்கும். இந்த ப்ளே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா ஜஸ்ட்டு லைக் வந்து இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டிகேட்டர் நான் வச்சுருக்கேன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கன்னு ஒரு செக்கிங்காக நீங்கள் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து சில அது 10 ஹெச்ல வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்பீடில் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம இங்கே டாப் பாரில் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம செகண்ட் வீடியோ சீரீஸில் வந்து இந்த சைடில் உள்ள ட்ரூல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் வந்து போக போக எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.